ஹலோ குட்டீஸ் அண்ட் சுட்டீஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சிறுகதை சோலை. நான் உங்கள் சுபா. நாம் கிருஷ்ணருடைய கதைகளை கேட்டுட்ருக்கோம். போன வார கதை சுருக்கம். மகாவிஷ்ணு யோகமாயாவை கூப்பிட்டு மாதா தேவகியுடைய கருவறையில் வளர்ற நம்மளுடைய பலராமரை மாதா ரோஹிணியின் கருவறைக்குள் மாற்ற சொல்லி கேட்குறாங்க. யோகமாயாவும் அதை அப்படியே செய்கிறாங்க. இப்போ நம்ம பலராமர் கிருஷ்ணருக்கு அண்ணனா எது வம்சத்தில் பிறந்தாச்சு. இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். பாகம் 4. இந்த பறந்து விரிஞ்ச பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தை தனக்குள்ள அடக்கிட்டு இருக்க நம்ம மகாவிஷ்ணு ஒரு சின்ன சிசுவா மாதா தேவகியின் கருவறைக்குள்ள வளர்ந்து வராரு. இத்தனை குழந்தைகளை ஈன்ற போது இல்லாத ஒரு பிரகாசமும் ஒரு பொலிவும் இப்போது மாதா தேவகியின் முகத்தில் தெரியுது. இதை பார்த்த கம்சனுக்கு குழப்பம் இன்னும் மேலும் அதிகரிக்குது. ஒருவேளை இதுவரைக்கும் நாம் வதம் பண்ண குழந்தைகள் எதுவுமே மகாவிஷ்ணு இல்லையோ? இப்போ ஜனிச்சிருக்க இந்த குழந்தை தான் ஒருவேளை மகாவிஷ்ணுவோ அப்படிங்கிற அந்த குழப்பம் இன்னும் மேலும் 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 அவனை ராத்திரியும் பகலுமா தூங்க விடாம ரொம்பவே பாதிக்குது. இதனால அவன் நின்றா, நடந்தா, சாப்பிட்டா, தூங்குனா, என்ன வேலை செஞ்சாலும் அவன் கண்ணு முன்னாடி மகாவிஷ்ணு மட்டுமே தெரிகிறார். அவனுடைய பழி உணர்ச்சி ரொம்பவே அதிகமாக்கிட்டே இருக்கு. இந்த குழந்தை பத்தின சிந்தனையிலிருந்து அவனால் மீண்டு வரவே முடியல. இது ஒரு பக்கம் இருக்க, மகாவிஷ்ணுவுடைய பிறப்பை எதிர்பார்த்து இந்த உலகமே காத்துட்ருக்கு. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்ற 4 திசைகளிலும் சுற்றிலும் அமைதி நிலவுது. கிரகநிலைகள் அத்தனையும் ரொம்ப அற்புதமாக அமையுது. கண்ணை பறிக்கும் பிரகாசத்தோட ரோஹிணி நட்சத்திரம் வானத்தை அலங்கரிக்க, அஷ்டமி திதியில் அர்த்தராத்திரி வேளையில் நம்ம மகாவிஷ்ணுவும் இந்த பூமியில் வந்து பிறப்பெடுக்கிறார். பிறந்த குழந்தையை பார்த்த வசுதேவரோ வாயடிச்சு நின்றுட்டாரு. பளபளன்னு ஜொலிக்கிற மஞ்சள் நிற பட்டாடையில் கார்மேக வண்ணனாய் 4 கைகளோட, ஒரு கையில் சங்கு, ஒரு கையில் சக்கரம், ஒரு கையில் தண்டாயுதம், ஒரு கையில் தாமரப்பூ, தலை நிறைய சுருண்ட முடி, காதலையும் கழுத்தலையும் நிறைஞ்ச ஆபரணம், அப்படியே ஒளி வடிவமா அந்த குழந்தைய பார்க்கும்போது அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறாங்க மாதா தேவகியும் வசுதேவரும். இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை ஜீவராசிகளுடைய மனசுலையும் இனம் புரியாத ஏதோ ஒரு மகிழ்ச்சி, எங்க பார்த்தாலும் ஒரு சந்தோஷம். வறண்டு கிடந்த ஆறுகளும் கூட இப்போ கண்ணன் பிறந்துட்டான் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தில் ஆர்ப்பரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுச்சு. குளங்கள்ல எல்லாம் தாமரைப்பூ அப்படியே பூத்து குலுங்குது. காட்டில் இருந்த பறவைகளோ தன்னுடைய இனிமையான குரலால் பாட்டு பாட, மயில்களோ தோகை விரிச்சு ஆட ஆரம்பிச்சிடுச்சு. தேவர்களும் முனிவர்களும் பூத்தூவி வணங்க, நம்ம கண்ணன் ஒன்றும் தெரியாத சின்ன குழந்தையா தன்னுடைய தாமரை பூ கண்களை விரித்து தன்னுடைய சின்ன உதடுகளால் அழகாக ஒரு புன்னகை செய்கிறார். நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த வசுதேவருக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு. இப்போ நமக்கு பிறந்திருக்கிறது ஒரு சாதாரண குழந்தை இல்லைன்னும், நம்ம மகாவிஷ்ணுவே நமக்கு குழந்தையாக வந்து பிறந்திருக்காருன்னும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஆனாலும் அவருக்குள்ள இருந்த பயம் போகலை. ஏன்னா அவருக்கு தான் தெரியும், தனக்கு பிறந்த 7 குழந்தைகளையும் கம்சன் எப்படி வதம் செஞ்சான் அப்படிங்கிறத கண்கூடா பார்த்துருக்கார். அதனால் மதுசூதனா, நீங்கள் பிறந்த இந்த செய்தி மட்டும் கம்சன் காதில் போய் சேர்ந்துச்சுன்னா உங்களையும் கொல்றதுக்காக அவனுடைய கொடுமையான ஆயுதங்களை எடுத்துட்டு வந்துடுவானேங்கிறத நினைக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு வசுதேவரும் தேவகியும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. மேலும் அவங்க ஒரு வேண்டுகோளும் வச்சாங்க. எத்தனை யுகங்கள் தவம் செஞ்சாலும்
யாராலும் காண முடியாத இந்த அற்புத கோலத்தை எங்களுக்காக மறைச்சு சாதாரண ஒரு சிசுவா காட்சி அளிக்கணும்னு கேட்டுக்கிறோம். இந்த கோலத்தை மட்டும் கம்சன் நேரில் பார்த்துட்டான்னா அப்புறம் உங்களை கண்டிப்பாக எதான செஞ்சிடுவான்னு நாங்கள் உள்ள ரொம்ப பயப்படுறோம் அப்படின்னு அவங்களுடைய ஆழமான பாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இதை கேட்ட மகாவிஷ்ணு சின்ன ஒரு புன்னகையோட பதில் சொன்னாராம். மாதா, பயப்படாதீங்க. உங்களை தவிர வேற யாருடைய கண்களுக்கும் இந்த வடிவத்தில் நான் காட்சி அளிக்க மாட்டேன். அதனால் மற்றவங்க கண்ணுக்கு நான் ஒரு குழந்தையாக தான் தெரிவேன். அப்படியே கொஞ்சம் உங்களை சுற்றி பாருங்க அப்படின்னு சொன்னாராம். அவங்க சுற்றி பார்க்கும்போது தான் தெரியுது, தன்னை சுற்றி இருந்த சிறைச்சாலைகளில் இருக்கிற அத்தனை காவலர்களும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் 2 பேருடைய கைகளில் இருந்த சங்கிலியும் உடைக்கப்பட்டு இருந்தது. குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் அவர்கள் உடம்புல இருக்கிற சங்கிலி விடுபட்டதை கூட அவங்களால உணர முடியல. இப்போ நம்ம மகாவிஷ்ணு மேலும் சொல்ல ஆரம்பிக்கிறார். தந்தையே, நான் இந்த பூலோகத்தில் பிறந்த இதே நேரத்தில் யோகமாயா ஒரு பெண் குழந்தையோட வடிவத்தில் உங்களுடைய நண்பரான நந்தகோபருக்கும் யசோதைக்கும் கோகுலத்தில் பிறந்திருக்காங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யணும். என்னை ஒரு கூடைக்குள்ளே சுற்றி எடுத்துக்கிட்டு நீங்கள் யமுனா நதியை கடந்து போய் கோகுலத்தில் இருக்க உங்களுடைய நண்பருடைய வீட்டில் என்னை கொண்டு சேர்க்கணும். அதே நேரம் அங்கே பிறந்திருக்க யோகமாயையை இங்கே கொண்டு வந்து சேர்க்கணும். நீங்கள் இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இந்த மொத்த பிரபஞ்சமும் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும். கொஞ்ச காலத்துக்கு நான் உங்களுடைய நண்பருடைய மகனா கோகுலத்தில் வளர்ந்து வருவேன். நேரம் வரும்போது நான் திரும்பி வந்து கம்சனை வதம் பண்ணி உங்களையும் இந்த சிறையில இருந்து விடுவிப்பேன்னு வாக்கு கொடுக்கிறாரு நம்ம மகாவிஷ்ணு. இந்த அத்தனை தகவலையும் சொல்லி முடிச்ச உடனே நம்மளுடைய மகாவிஷ்ணுவும் சாதாரண ஒரு குழந்தையோட வடிவத்துக்கு மாறிடுறாரு. வசுதேவரும் மகாவிஷ்ணுவின் கட்டளைக்கிணங்க அந்த குழந்தைய கூடையில ஏந்திக்கிட்டு யமுனா நதிய கடக்க தொடங்குறார். யமுனையோ கடலை போல ஆர்ப்பரிச்சுக்கிட்டு பெரும் சீற்றத்தோட காணப்படுது. கூட சேர்ந்து நல்ல இடியுடன் கூடிய மழையும் பெய்யுது. என்னடா இது, சின்ன குழந்தைய இத்தனை மழையில நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? யமுனை கால் அளவு இருந்தா கூட பரவாயில்ல, நம்மளுடைய கழுத்தளவு வருதே. இதுக்கு மேலே போனா குழந்தை தண்ணியில மூழ்க வேண்டியதாயிடுமே அப்படின்னு நினச்சிட்டே அவர் அடி எடுத்து வைக்க, கண்ணன் நனையிறத பார்க்க முடியாத நம்மளோட ஆதிசேஷனும் அழகா கொடமாறி விரிஞ்சு கொடுத்து கண்ணனுக்கு பின்னாடியே தொடர்ந்து வர ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, கழுத்தளவில் இருக்கிற தண்ணி கண்களை மூட போகிற அந்த நேரத்தில் நம்முடைய கண்ணனுடைய அழகான பிஞ்சு கட்ட விரல்கள் யமுனை நதி மேலே பட, யமுனை நதியோ 2 புறமா அழகா வழிவிட்டு ஒதுங்கிடுச்சு. இப்போ பாதை தெளிவா தெரிய விறுவிறுன்னு வசுதேவரும் கோகுலத்தில் இருக்க தன்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு போயும் சேர்ந்துடுறாரு. அங்க உள்ள பார்த்தா அத்தனை பேரும் மகாவிஷ்ணு சொன்ன மாதிரியே எல்லாம் ஸ்தம்பிச்சு இருக்காங்க. எந்த அசைவும் யாருக்கிட்டையுமே இல்லை. வசுதேவரும் மகாவிஷ்ணு சொன்ன மாதிரி விறுவிறுன்னு உள்ள போய் தன் கையில் இருக்கிற இந்த ஆண் குழந்தைய மாதா யசோதை பக்கத்தில் வச்சுட்டு அவங்க பக்கத்தில் இருந்த பெண் குழந்தைய தன் கையில் ஏந்திக்கிட்டு மறுபடியும் தன்னுடைய சிறைச்சாலைக்கே வந்து சேர்ந்துடுறாரு. சிறைச்சாலைக்குள்ள வந்த உடனேயே மாதா தேவகி மற்றும் வசுதேவர் இருவரின் கைகளும் கால்களும் விலங்குகளால் பின்னப்படுகின்றன. சிறைச்சாலைகளின் கதவுகளும் தானாக அடைத்து கொள்ள காவலர்கள் அவங்களும் தன்னுடைய ஆழ்ந்த நித்திரையிலிருந்து எழுந்திருக்கிறாங்க. இப்போ வீல்னு அந்த குழந்தையோட சத்தம் காவலர்களுக்கு கேட்க, குழந்தை பிறந்தது அப்படிங்கிற அந்த தகவல் கம்சனை போய் சேருது. இதே நேரம்
மாதா தேவகியும் மயக்கத்திலிருந்து தெளிகிறாங்க. தெளியும் பொழுது இதுவரை நடந்த எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடுது. தனக்கு பிறந்தது பெண் குழந்தை அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தோட அவங்க அந்த குழந்தைய கையில் ஏந்துறாங்க. இதோட இந்த பாகம் நிறைவு பெறுது. அடுத்த வாரம் இதனோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.